ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து 9th ஸ்டாண்டர்ட் கூடிய முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சரோடு அப்லோட் பண்ணியிருக்கேன். செகண்ட் மீட்டத்துக்குரியது முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். இது மட்டும் நீங்கள் நல்லா செஞ்சு பார்த்தாவே போதும். செகண்ட் மீட்டம் டெஸ்ட்டில் உள்ள எல்லா 2 மார்க் கொஸ்டினும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான 2 மார்க் வித் ஆன்சரோடு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. சால்வ் பண்ணி XY கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்லோரும் எழுதும்போது XY ஆன்சரை வந்து லாஸ்ட்டில் பிளாக் பண்ணால் எழுதி கட்டம் போட்டுருங்க. ஆன்சர் எதுவும் தர மாதிரி பண்ண கொடுத்துருக்காங்க, இது பண்ணுற மாதிரி செய்யுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின் லென்த் ரேடியஸ் கண்டுபிடிச்சுங்க. சர்க்கிளுடைய ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பித்தாகரஸ் தேற்றத்தை வந்து யூஸ் பண்ணி செய்யணும் இந்த சம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொடுத்து கோணத்தினுடைய எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிஓஆரோட மதிப்பு கண்டுபிடிச்சிக்கணும். பிஓஆர் மதிப்பு வந்து பிக்யூஆரோட மதிப்போட 2 மடங்கு. ஸோ இதுக்கு பிக்யூஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டுரும். ரொம்ப ஈஸி தான். பிஓக்யூ = 2 பிக்யூஆர். எக்ஸோட மதிப்பு 2 × 1500. அடுத்த கொஸ்டின் வந்து 4th கொஸ்டின் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கிராஃப் வட வரும்போது 4 பேஜ் வரும்ல. XY YH ZH போடும்போது எந்த கோஆர்டினேட்டில் வருதுன்னு சொல்லணும். XY இந்த சைடு வந்து -X எழுதுவோம், ஒரு சைடு -Y எழுதுவோம். ஸோ எந்த இதில் வருது, ஃபஸ்ட் இதில் வருதா செகண்ட் இதில் வருதான்னு எழுதணும். அதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எழுதுனா மட்டும் போதும். எந்த ஃபஸ்ட் கோஆர்டினேட்டா செகண்ட் கோஆர்டினேட்டான்னு தெரிஞ்சால் போதும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அதனுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸுடைய ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிருங்க. ஃபார்முலா எழுதி ஃபார்முலாவை கட்டம் போட்டுருக்கேன். சாரி, நான் கட்டம் போடாமல் இருக்கேன். ஃபார்முலா எழுதி ஃபார்முலா ஒரு பிளாக் லெட்டால் கட்டம் போட்டிருக்கேன். டக்குன்னு உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். ஸோ அதனால் ஃபார்முலா என்ன தப்பு விட்டாலும் ஃபார்முலா காட்சி உங்களுக்கு ஒரு மார்க் வரும். 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸுடைய ஃபார்முலா என்னது? x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆன்சர் வந்து √10 யூனிட்ஸ். ஆன்சரையும் நீங்கள் ஃபார்முலா நினச்சிடணும். எல்லோரும் பிளாக் லெட்டரில் கட்ட போடலாம், அல்லது பென்சிலால் போடலாம், அல்லது ஸ்கெட்சு கலர் ஸ்கெட்ச் காமனாக எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே கலரில் ஆன்சருக்கு கட்டம் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் கேட்டுருக்காங்க. 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. x1 y1 s2 y2 கொடுத்துட்டாங்க. நமக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மிட் பாயிண்டுடைய ஃபார்முலா தெரியும். s1 + s2/2 y1 + y2/2. இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க 2 பாயிண்ட்டையும் பிரதிட்டிங்கன்னா வர ஆன்சர் தான் -2, -6. ஈஸ் தான் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார்முலாவுக்கும் ஆன்சருக்கும் மறக்காமல் கட்டம் போட்டுருங்க எல்லோரும். நான் ஃபார்முலாவுக்கு போடாமல் இருக்கேன், நீங்கள் போட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் ஒரு ரேடியஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதர் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் மிட் பாயிண்ட் கூடிய ஃபார்முலாவில் பிரதிட்டு செய்யணும். மிட் பாயிண்ட் கூட ஃபார்முலா என்னது? s1 + s2/2 y1 + y2/2. மிட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இதில் x1 y1 கொடுத்துருக்காங்க, s2 y2 மட்டும் கண்டுபிடிக்கணும். படம் வரைஞ்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா -5, -3 வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சால்வ் 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதில் எக்ஸும் ஒய்க்கும் மதிப்பையும் கொடுத்து வச்சுருக்காங்க. 1வது ஈக்குவேஷனையும் 2வது ஈக்குவேஷனையும் உங்களுக்கு கூட்டினீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், வெயிட் ஒய் கண்டுபிடிக்கணும். அடுத்து எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு எக்ஸோட மதிப்பை வந்து ஒயில் வந்து பிரதியிடணும். x = 2 = 1 பிரதிட்டிங்கன்னா அதுக்கு ஒய்யோட மதிப்பு முடியும். ஒய்யோட மதிப்பு 1. ஸோ எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 1ன்னு சொல்லி எடுத்து எழுதிருங்க. அதுக்கடுத்து பார்த்தா ஆங்கிளோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிளோட டிகிரி எத்தனை டிகிரின்னு கேட்குறாங்க. ரேஷியோ கொடுத்துட்டு டிகிரி எவ்வளோ, 50 டிகிரியா 60 டிகிரியா 70 டிகிரியான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரேஷியோ கொடுத்து 2:4:5:7 கொடுத்துருக்காங்க. நமக்கு டிகிரி கண்டுபிடிச்சோம். ஸோ நான் 2x 4x 5x 7x வச்சுக்கிட்டுறோம். ஒரு ரவுண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆங்கிலோட மொத்த டிகிரியோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். ஃபுல்லாக 360 டிகிரி. ஸோ 2x 4x 5x 7x வந்து நினச்சிடும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன செய்யணும்? 360 டிகிரி கிடைக்கணும். அதை வச்சு கண்டுபிடிக்கும் போது நமக்கு எக்ஸோட மதிப்பு என்ன வருது? 20 கண்டுபிடிக்கும். எக்ஸோட மதிப்பு 20 கண்டுபிடிச்ச பிறகு நம்ம கரெக்டாக தான் செய்யணும். 2x 4x 5x 7x வச்சுருக்கோம்ல, அதில் எக்ஸோட மதிப்பு 20ன்னு சொல்லி பிரதியிடணும். பிரதியிட்டால் மொத்தம் உங்களுக்கு 4 ஆன்சர் கிடைக்கும். அதுதான் ஆன்சர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி 80 டிகிரி 100 டிகிரி 140 டிகிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூபஸ் சம். லென்த்து கொடுத்துட்டாங்க. டயகனல் ரூபஸாக 12 சென்டிமீட்டர் அண்டு 12 சென்டிமீட்டர் அண்ட் 60 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. சைடு ஆஃப் த ரூபஸோட சைடு கேட்டிருக்காங்க.
டயக்ராம் வரைஞ்சிருங்க. டயக்ராம் ஃபுல் லென்த் தான் பரண்டும் போது பாதி வந்து உங்களுக்கு பாதியாக வரும். 6 வரும். ஃபுல் லென்த் ஒரு சைடு 16 கொடுத்தாங்கன்னா பாதி 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் வரும். அதை வச்சு ஃபார்முலாவில் பிரதியிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். என்னத்தனா இதுவும் பித்தாகரஸ் தேட்டரை பயன்படுத்தி செய்யுங்க, ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிசி = 10 10 சென்டிமீட்டர் போடணும். சாரி போடாமல் விட்டுருக்கேன், 10 சென்டிமீட்டர்னு போட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ்க்குரிய ஃபார்முலா என்னது? t = s2 - x1 ² + y2 - y1 ² ஃபார்முலா எழுதி ஃபஸ்ட் ஃபார்முலா எல்லாரும் நீங்கள் கட்டம் போட்டுருங்க. அதுக்கடுத்து செய்ய ஆரம்பிங்கன்னா எல்லாம் நீங்கள் மிஸ்டேக் விட்டாலும் ஃபார்முலா காண்டியாச்சும் உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். அதுக்காண்டி தான் சொன்னேன். ஃபார்முலாவுக்கும் ஆன்சருக்கும் மறக்காமல் கட்டம் போட்டுருங்க. ஸோ நானும் இந்த போட்டுட்டு நீங்களும் போட்டுருங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து x1 y1 கொடுத்துட்டாங்க. s2 y2 கண்டுபிடிச்சிருக்காங்க கோஆர்டினேட்.